மலை ஏறுறதுக்காக நிறைய மாணவர்களும் வெளியூர்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன சிரமம் அப்படின்னு சொன்னால், இந்த மருத்துவ பரிசோதனைக்காக நீண்ட நேரம் மணிக்கணக்காக நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன காரணம்னா, மருத்துவர் கம்மியாக இருக்கிறதுனால தான். இந்த மருத்துவரை அதிகப்படுத்தணும், இந்த நேரமின்மையை குறைக்கணும். ஏன்னா தொலைதூரத்துலேருந்து வர்றாங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்க, உள்ளூர் பகுதியிலேருந்து வர்றாங்க. இரவு நேரத்தில் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஓய்வு ரொம்ப என்ன சொன்னால் மன உளைச்சலாகிடும். இந்த வர்ற ஒரு ஸ்பீடு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். மலை ஏறணும், இங்கேருந்து விடியற வரைக்கும் மலை ஏறணும். அதற்காக இவங்களோட நேரமின்மை கருதி, இவங்களுடைய காத்திருக்கும் மென்மையை கருதி மருத்துவரை அதிகப்படுத்தி உடனடியாக அவங்க பரிசோதனையிலிருந்து விடுபட்டு அங்கே போய் தரிசனத்துக்காக போகணும். அதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு 5 மருத்துவரை இங்கே நியமிக்கணும். அந்த நியமனம் மூலமாக இங்கே காத்திருப்பு கம்மியாக இருக்கும். சீக்கிரம் போய் அவங்க மலையேறிட்டு வருவாங்க. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அந்த சோர்வு இல்லாமல் அவங்க வந்த உற்சாகத்தோடவே அந்த தரிசனம் பிறந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை, அதற்காக இந்து சமய அறநிலையத்துறையும் மற்ற அதிகாரிகளும் குறைந்தபட்சம் ஒரு 5 மருத்துவரை நியமிக்கணும். நியமித்து உடனடியாக இவங்களுக்கு வேணுங்கிற உதவி செய்யணும்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறோம். நன்றி.